வந்து பாட சொல்லும்போது பாடினேன். அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஜான்சன்றவர் என்ன பண்ணாருன்னா, "நீங்க நல்லா பாடுறீங்க" அப்படின்ட்டு வேற மீட்டு கூட்டிட்டு போனாங்க. அங்க என்ன சிவகுரு சார் இருந்தாங்க. டாக்டர் சிவகுரு சார் அண்ட் மிஸ்டர் கலைமோகன். ஆமா, மிஸ்டர் கலைமோகன். அவர் வந்து ஜீவாகான இசைக்குழு வச்சிருக்காரு. அவரு அந்த மீட்ல பாடும்போது இவங்க நல்லா பாருங்க. எனக்கு ஒரு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மேடை வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. அவருக்கு இந்த இடத்துல நான் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுதான் நான் இசைக்கு வந்தது இதுதான். மேடைகள் நிறைய பாடிருக்கீங்கல்ல? பாடிருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச பாடகி சுசிலாமா. சுசிலாமா, அவங்க பாட்டு ஒரு 4 வரி பாடி காட்டுங்க. கண்டிப்பா சார். கேட்போம். இளஞ்சோரியின் முந்தன் வடிவானதோ, செவ்வானமே முந்தன் நிறமானதோ, இசை இல்லாம இவ்வளவு அழகா இருக்கு குரல். உண்மையா ரொம்ப சந்தோஷம். சுசிலாமா பாட்டுலாம் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ரோல் மாடல் இருந்தா எங்க அம்மா. எங்க அம்மா வந்து ரொம்ப நல்லா பாடுவாங்க. சுசிலாமா சாங் பாடலைன்னா வீட்டுல பாடுவாங்க. பட் அவங்க பாடுறத கேட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுல இருந்தே சாங்ஸ் நல்லா கேட்பேன். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாட்டு போட்டினாலே ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் தான் வாங்குவேன். ஆமா. வேற ஏதாவது சொல்ல விருப்பமா? புதுசா பாட வரவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விருப்பம் சொல்லலாம். ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி ஏதாவது தரலாம். எல்லாருமே வந்து பாடணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பாடணும்னு விரும்புறவங்க வந்து ஒரு பாட்டு பாடணும்னா அது வந்து ஒரு 10 டைம்ஸ் ஆகுது. நம்ம அதை ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும். அது நல்லா கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாடணும். அதில் என்ன டைமிங் இருக்கு, என்ன எந்த இடத்துல இது கமக்கம், என்ன இடத்துல இது எல்லாமே கேட்டுட்டு பாடும்போது நமக்கு அது கிளியரா வரும். இன்னொன்னு இல்லை, இதுதான். எல்லாருமே நல்லா பாடக்கூடியவங்க தான். கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு வந்து இந்த ஏவி ஸ்டுடியோ நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அபிஷேகா, வினோத் சார், நேதாஜி சார், இந்த 3 பேருமே அந்த இடத்துல நான் நன்றி சொல்ல விரும்பப்பட்டிருக்கேன். இன்னும் நீங்க நல்ல சிங்கர்ஸ் எல்லாம் உருவாக்கணும். கண்டிப்பா மேடம், உங்க வாழ்த்துக்களோட நிச்சயமா செய்வோம். நிறைய பேரை கொண்டு வந்து இந்த மாதிரி எங்க பேட்டி பத்தி ஒரு கருத்து சொல்லாம, நாங்க எப்படி பேட்டி எடுக்கிறோம், இந்த மாதிரி செய்யலாமா, அடுத்தடுத்து பண்ணலாமா, இல்ல செய்யும் போதுதான் இந்த இசையில யாரு நல்ல இதுவா இருக்காங்கன்றது வெளியில வரும். இது ஒரு நல்ல ஒரு இதுதான். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்களை பாக்குறதுக்கு, பாடல்கள் கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது இல்ல, இந்த பாட்டு லெஜெண்ட் பாட்டா எடுத்து பாடுறீங்கல்ல, அது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் பாடுறது வந்து நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். எவ்வளவு ஒரு மைண்ட் டிப்ரெஷன் இருந்தாலுமே சாங் பாடும்போது நமக்கு வந்து அந்த மைண்ட் வந்து ரிலாக்ஸ்ட் ஆகும். இதுதான் விஷயம். சுசிலாமா இல்லாம வேற யாரு பிடிச்சிருக்கு? வாணி ஜெயராம். வாணி ஜெயராம் பாட்டு ஏதாவது பாடி காட்டுங்க. நானே நானா யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறினேனா, தன்னை தானே மறந்தேனே, என்னை நானே கேட்கிறேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா பாருங்க. 2 பேருமே லெஜெண்ட். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. சூப்பர் சூப்பர். அவங்க இப்ப இல்லன்றதான் நம்ம மனசு கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுல செய்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க எதிர்கால திட்டம் ஏதாவது இருக்கா? இசைத்துறை வேற ஏதாவது சொல்லலாம். நீங்க வேற ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது பண்ணணும், புதுசா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஐடியா ஏதாவது வச்சிருக்கீங்களா? பிளேபேக் சிங்கரா பொண்ணுன்னு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பா நடக்கும். கடவுளோட அருள் இருக்கு, எல்லாமே நடக்கும். மனது நல்ல மனசு நிறைவா பேசினா கண்டிப்பா எல்லாமே நல்லது நடக்கும். நிச்சயமா வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், பாடகர்களுக்கு அது சின்ன மேடையா இருந்தாலும் சரி, பெரிய மேடையா இருந்தாலும் சரி, அந்த மேடை ஏறும் போது ஒரு சின்ன குனிஞ்சு ஒரு வணக்கம் வச்சுட்டு பாடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது சரஸ்வதி கடாச்சலமா அந்த இது வராது. அது எல்லாருக்கும் நான் ஒரு
அட்வைஸா சொல்லணும், ஒரு ரிக்வெஸ்டா சொல்லிக்கிறேன். அதாவது முத ஏறப்போ கண்டிப்பா அது என்ன மேடையா இருந்தாலும் சரி. தொட்டு வணங்குவோம். ஆமா இப்ப நம்மளே பாக்குறோம், டிவி கூட பார்த்தா கூட நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட மேடையை தொட்டு வணங்கிட்டு தான் மேலே ஏறாங்க. ஆமா சார், அதுதான் வளர்த்து விட்டது அவங்கள. வளர்த்து அது விட்டது. புகழ் பணம் எல்லாமே இந்த சேர்ந்து மேடை என்பது சாதாரண விஷயம். எல்லாராலையும் மேடை ஏற முடியாது, எல்லாராலையும் மைக் பிடிக்க முடியாது. உண்மை உண்மை அது ஒரு கடவுளுடைய கடாட்சம், சரஸ்வதிய கடாட்சம். சொன்னது 100க்கு 100 உண்மை. கண்டிப்பா அது என்னுடைய அனுபவத்தில் நானும் சொல்றேன், நானும் செய்வேன். அது கண்டிப்பா. ஏன்னா மேடை எல்லாத்துக்கும் கிடைக்காது, மைக்கும் கிடைக்காது. கிடைக்காது. அது கிடைக்கிறதுதான் கிடைக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, உண்மையா பக்தியா அது இசை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அது தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப சந்தோஷம் உங்களை நீங்க பார்த்தது. நீங்க ரொம்ப அருமையா வருவீங்க, நல்லா பாடுறீங்க, அழகா வேலையில ஏறி. உங்களுடைய வாழ்த்துக்கள் ஏவிஎல் ஸ்டுடியோ சார்பாக நன்றி. மீண்டும் வருக அன்போடு என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அபிஷரவா. இது இசை உலகம் யூடியூப் சேனல் மூலமாக ஏவிஎல் ஸ்டுடியோ மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த நேர்காணலுக்காக உங்க ஏவிஎன் ஸ்டுடியோவுக்கு நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். ரொம்ப தேங்க்யூ சந்தோஷம். சார், தேங்க்யூ. தேங்க்யூ.